இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல காரசாரமான நாட்டுக்கோழி சிக்கன் எப்படி செய்யுதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 1/2 கேஜி சிக்கனை வந்து நாட்டுக்கோழி வந்து நான் எடுத்திருக்கேன். அது வந்து செம்ம டேஸ்ட்டாக நல்லா காரசாரமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு குக்கரில் நம்ம வாங்கி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கிட்டு, அது கூட மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் கூடவே கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு, கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை வந்து ஒரு 2 விசில்ஸ் வச்சு எடுத்துக்குவோம். ஏன்னா நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் வேகிறது கஷ்டன்றதால நம்ம வந்து குக்கரில் ஃபஸ்ட்டு ஒரு 2 விசில்ஸ் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம வதக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்குவோம். ப்ளஸ் அது கூட நமக்கு இது கூட நம்ம கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணுவோம். அந்த மசாலாவை ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். சீரகம், சோம்பு, வரமிளகா, தனியா, மிளகு, கூடவே பட்டை அதெல்லாம் எடுத்திருக்கோம். அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா இது ரொம்ப தீஞ்சு போயிடும். நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் வறுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணேன். ரொம்பவே ருசியாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் எடுத்திருக்கேன். 2 பெரிய ஆனியனு, 2 தக்காளி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டதுக்கப்புறம், இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு ஃபஸ்ட்டு வதக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, கடாயில் வந்து ஆனியனை போட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. ஆனியனை எப்போவுமே நம்ம எந்த அளவுக்கு பொன்னிறமாக வர அளவுக்கு வறுக்கிறோமோ, நம்மளோட கிரேவியும் வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆனியனை வந்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லாவே வறுத்துக்கோங்க. கூடவே நான் வந்து கருவேப்பிலையும், பச்சை மிளகாவையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி எண்ணெய் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக சீரகம் போட்டிருந்தேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த பொடியை வந்து நான் வறுத்து வச்சுருந்தேன். அது நல்லா ஆறிடுச்சு. அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த ஆனியன் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி, தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகா பொடி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க அந்த விசில் மொத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சிக்கனை அப்படியே மொத்தமாக சேர்த்து இதில் ஆட் பண்ணி விட்டுக்க போகிறோம். இதில் ஆட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு, சால்ட் கம்மியாக இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்ல காரசாரமான டேஸ்ட்டான நாட்டுக்கோழி ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.